காரிய தடைகள் விலக ஒரு பவர்ஃபுல்லான கணபதி வழிபாட்டு முறையை இப்போ பார்க்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து 21 டேஸ் இல்லைனா 27 டேஸ் இல்லைனா 48 டேஸ் உங்களுடைய சௌகரியப்படி நம்பர் ஆஃப் டேஸ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணணும்னா, பிள்ளையாருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வச்சுக்கணும். ரெண்டாவது, குங்குமத்தில் பன்னீரோ தண்ணியோ கலந்து அது ஒரு திக்கு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். மூணாவது, ஒரு வெற்றிலை எடுத்துக்கணும். தினமுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான வெற்றிலை தான் இதுக்கு எடுப்போம். வெற்றிலையை எங்கே எடுக்கிறோன்னா, வெத்தலை அப்படின்னு இப்போ மாறி இருக்கு. வெற்றி ப்ளஸ் இலை, வெற்றியை தரும் இலை, சக்ஸஸ்க்கான வைப்ரேஷன் அந்த லீஃபுக்கு இருக்குது. ரெண்டாவது, ஒவ்வொரு பூஜைக்குமே நம்ம வெற்றிலை பார்க்க வச்சு தான் நம்ம வழிபடுவோம். எதனால் அப்படின்னா, அந்த இடத்துல ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கோம், நம்ம யாரையாவது திட்டிருப்போம், இல்லை மன வருத்தத்தில் இருப்போம், இந்த மாதிரியான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதை கிளென்ஸ் பண்ணி பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் கொடுக்குற சக்தி வெற்றிலைக்கு இருக்குது. ஸோ இந்த வெற்றிலையில் குங்கும பேஸ்ட் எடுத்து ஸ்வஸ்திக் ட்ரா பண்ணிக்கணும். ஸ்வஸ்திக்குங்கிறது பிள்ளையாருக்குரிய குறியீடு. இந்த சிம்பிள் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், ஆப்ஸ்டிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணும், பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும், நெகட்டிவ் எனர்ஜி கிளென்ஸ் பண்ணும். இந்த மாதிரி பல வைப்ரேஷன்ஸ் இருக்குது இந்த சிம்பிளுக்கு. இதை வரைஞ்சிட்டு ஓம் கணேஷாய நமகங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி உங்கள் லைஃப்பில் இருக்க ஹேர்டில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு பிரார்த்தனையை வச்சு அந்த வெற்றிலைக்கு நன்றியும் சொல்லி பிள்ளையார்கிட்ட வச்சுடுங்க. இதை நீங்கள் ரெகுலராக செய்யும் பொழுது உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஹேர்டில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக விலகும். உங்களுக்கு சக்ஸஸ் நிச்சயமாக கிடைக்கும்.